ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் டிடி. இந்த வீடியோவில் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எழுதுன எல்லா ஆஸ்பரண்ட்ஸுக்குமே ஒரு குட் நியூஸ் தாங்க. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ஒரு அடெண்டம் நோட்டிஃபிகேஷன் 7B 2025 அப்படின்ட்டு நேற்று தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 87 பேஜஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு 700+ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய அடெண்டம் தான். ஸோ இதோட வந்து முடிஞ்சிருமா, அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட் டைம் 2024 நடந்த எக்ஸாமினேஷனில் டோட்டலாக வந்துட்டு ஒரு 8 அடெண்டம் வரைக்கும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 700 வேகன்சியோட ஸ்டாப் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. கண்டிப்பாக இது வந்து ஒரு 3000 வேகன்சிஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஹிண்ட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 727 காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் 2022 இவ்வளோ ஃபில் பண்ணோம், 2024 இவ்வளோ ஃபில் பண்ணோம், ஸோ அதை விட அதிகமாக தான் இப்போ ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பிளா 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 அந்த ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் வந்த இன்ஃபர்மேஷன்ஸையே திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள், அரசு துறை அல்லது நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்ஜெட்டில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துறாங்க. அதாவது கவுன்சிலிங்க்கு முன்னாடி வரைக்கும் வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்றத அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அடெண்டம்லேயே 700+ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மேலும் வந்து 3000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ப்ரொடிக்ஷன் தான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். டாடா பை.